எல்லாரும் இப்பொழுது வல்ல கிருபை நல்ல கிருபை என்றதான பாடலை பாடப் போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது போல அக்கினியின் சூளையில் நாம் வெந்து போகாதபடி அவருடைய கிருபை நம்மை தாங்கினதற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். நம்முடைய முடி கூட கருகாதபடி, ஒரு புகையும் நம்மை அணுகாதபடி, எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அது நம்மளை அணுகாதபடி தேவன் நம்மளை இவ்வளவாய் பாதுகாக்கிறார். நாம எத்தனை பேர் விசுவாசத்தோட வீடுகளில் இருந்தபடியே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் விசுவாசத்தோட, ஆண்டவரே என்ன சோதனை வந்தாலும் என் கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வல்ல கிருபைக்காக நன்றி என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சகலத்தையும் செய்ய வல்லவர்ப்பா. நீ நினைத்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் தடைபடாது என்பதை நாங்கள் பிலீவ் பண்ணுகிற ஆண்டவரை, இந்த வேலை கூட ஆண்டவரை உண்மைதான்பா நான் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலைகளில் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, அப்பா உண்மை தான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையுடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் வேற யாரையும் நான் நம்பலப்பா, உண்மைதான்ப்பா நம்பி இருக்கிறேன். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்மை நம்பினபடினால நீங்க அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆண்டவரை எல்லா கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுவோமா? நாங்கள் மனுஷனை நம்பி ஆண்டவரை இந்த வேலை கூட சமூகத்தில் நாங்கள் உட்கார்லப்பா, எங்களை அழைத்தவரை நோக்கி
பார்க்கும்படியா வந்திருக்கிறோம். என் வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. எங்கள் வெட்கமடையாத செய்கிற ஒரு தேவன் யாருன்னா, இந்த காலை வேளை சகோதரிகளா நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்க மட்டும்தான்ப்பா ஆண்டவரே. எங்களை வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. 100% நாங்கள் உங்க நம்புகிற ஆண்டவரே. ஆண்டவரே 100% நம்ம நம்புகிற மனிதர்களை நம்பி நம்பி என்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போனது போகுது ஆண்டவரே. உண்மை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே நீர் வல்லவர் என்று சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுகிறோம். அப்பா நீர் எங்களை நடத்துங்க என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி தெரிந்த பாடல் உண்மை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை என்று எனக்கு யாரும் இல்லப்பா என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு புதிய பலன் நமக்குள்ளாய் நம்முடைய சரீரத்துக்குள்ளாய் கடந்து வருவதை நீங்க பார்க்க முடியும். நல்லா கையை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துலயே கையை தட்டியோ கையை உயர்த்தியோ பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த காலை உம்மை தான் நம்பியிருக்கிறோம், வாய்களை திறந்து உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்க, அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. செய்கப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகளை சொல்ல உம்மை முடியும்? தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீங்கதான் ஏதாவது செய்யணும், பார்த்து காத்திருக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுவோமா? நீங்கதான் ஏதாவது செய்யணும், இன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்பா நீங்க சொன்ன வார்த்தைய சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு, சொல்லுங்க, எங்களோட போய் இணைந்து சொல்லுவோமா? தலைக்கு மேல கையை தட்டி
வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன அப்படின்ற வார்த்தை அந்த காரியங்கள் அநேகமாக காணப்படுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளைய குமாரன் என்று சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் விலகி போயிருக்கலாம். ஆண்டவரை தேடாமல் பல சூழ்நிலைகளில் பல கஷ்டம் போராட்டம் வந்தது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம தூரம் விலகி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, நான் உன்னை தோளிலே சுமக்கிற தெய்வம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கனின்மணி போல் உன்னை பாதுகாக்கிற தேவன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி வாழ்கிற நாட்களிலே பார்க்கும்போது இந்த கொள்ளை நோய்களும் இப்படிப்பட்ட கொரோனாவினுடைய பாதிப்புகளும் அநேக ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் ஒருவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த காலைவெளியில் பார்க்கும்போது வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன அந்த ஆடு கிடைத்த உடனே அந்த மேய்ப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனே அந்த மணமகனுடைய குடும்பத்தார் கொடுக்குற அந்த 10 வெள்ளிக்காசை, ஒரு வெள்ளிக்காசை தான் நெற்றிலே ஒரு துணியிலே அவர்கள் கட்டி வைப்பார்கள். அது எதற்காக என்று சொன்னால், அந்த திருமண நாளிலே அந்த வெள்ளிக்காசை அவர்கள் அந்த தட்டிலே வைப்பார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு என்று சொல்லி பார்க்கும்போது அந்த மணமகளுடைய வாழ்க்கையே தொலைத்து விட்டு நிற்கிறாள். ஏன்னா அந்த திருமண நாளிலே அந்த வெள்ளிக்காசு அவர்கள் இடத்துல கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை தொலைத்தது போல் அவர் கண்ணீர் விட்டு அழுது பக்கத்து வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு அந்த காசு வெள்ளிக்காசு தொலைந்து விட்டது தேடி கொடுங்கள்னு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கிறார். அது கிடைத்த உடனே எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகிறதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம அநேக காரியங்களை தொலைத்திருக்கலாம். நம்ம சரீர ஆரோக்கியம் நம்மளை விட்டு போயிருக்கலாம், பல பலவீனங்கள் இருந்திருக்கலாம், வியாதிகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு வேதத்தில் பார்க்கும்போது, நீ என்ன நாமத்தால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாச வார்த்தைகள், ஆண்டவரே என் சரீரத்தில் பலவீனம் இருக்குமானால் என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து என்னுடைய பலவீனங்களை தீர்த்தது போல, என் வியாதிகளை சிலுவையிலே சுமந்தது போல என்னை ஆண்டவரே என் வியாதிகளை சிலுவையிலே சுமந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த காலையிலே பார்க்கும்போது அந்த வெள்ளிக்காசை போல ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியை அவன் அந்த 100 ஆடுகளை 99 ஆடுகளை விட்டுவிட்டு அவன் அந்த ஒரு ஆடை தேடி அவன் கண்டுபிடித்த உடனே எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதுபோல் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் விலகி போயிருந்தா இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிக்கிட்டு எத்தனை நாட்கள் நான் பல கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்ம விட்டு நான் விலகி போயிருக்கலாம்ப்பா, ஆனாலும் ஆண்டவரே பேர் சொல்லுவது போல் நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டு, நான் எங்கே போவேன் என்று சொல்லுகிறாரப்பா. அதுபோல் இன்னைக்கு தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என்னுடைய ஆண்டவரே அப்பா, என் விசுவாசம் உழைந்து போகாதபடிக்கு நான் ஆண்டவர் என்னை புதுப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். இந்த காலையில் பார்க்கும்போது நம்ம வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இளைய குமாரன் அவன் தன் சொந்த சந்தோஷத்திற்காக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்த்து கொண்டு அவன் உலக காரியங்களிலே தன்னுடைய பணம் ஆஸ்தி எல்லாம் செலவழித்து போடுறான். அவன் பணம் இருந்த வரைக்கும் அவனோட நண்பர்கள் அநேகம் அவரோடு கூட இருந்தாங்க. ஆனால் அவனிடத்தில் அந்த பணம் குறைவுபட்டு இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவனை விட்டு விலகி போய்விட்டாங்க. ஆனாலும் அந்த பஞ்ச சூழ்நிலையிலே கூட, அந்த தேசத்திலே பஞ்சமுண்டான சூழ்நிலையிலே கூட அவனை ஒரு இடத்துல அடைக்கலமாக போகிறான். ஆனால் அந்த அடைக்கலமான சூழ்நிலையில் கூட அவனுக்கு அந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்ட அவனுக்கு கிடைக்காதபடிக்கான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவன் இருந்த தன்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கிறான். ஐயோ, நான் என் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எத்தனை சந்தோஷமாக இருந்தேன், நான் எனக்கு எத்தனை வேலைக்காரர்கள் பணிவிடை செய்ய இருந்தார்கள், என் தகப்பனார் என்னை எவ்வளவா நேசித்து அன்பு காட்டுவார், தூங்கும்பொழுது எழுப்பி நீ சாப்பிட்டையா அப்படின்னு சொல்லி கேட்பார், நான் வெளியே போயிட்டு வந்தால் பத்திரமா போயிட்டு வான்னு சொல்வார். இப்படியெல்லாம் என் பழைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் தொலைத்து விட்டு என் தகப்பனை விட்டு வந்ததுனால நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேனேன்னு சொல்லி அவன் கண்ணீர் விட்டு அழுதான்.
அன்பான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட தூர விலகி போயிருக்கலாம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி கூட, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி கூட நீங்கள் மனம் கசந்து அழுகலாம். அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னோட உள்ளான இருதயத்தை அவரிடத்துல ஒப்புக்கொடு. இந்த காலை வேளையிலே, தகப்பனே உம்மை விட்டு நான் தூர விலகி போனதுனால ஆண்டவரே பல கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதியில் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய்யும்போது ஆண்டவராகிய கிறிஸ்து எப்படி உன்னை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் ஓடி வரும் பொழுது அங்கே அவன் நினைக்கிறான், ஐயோ என்னுடைய ஆஸ்தியெல்லாம் நான் தகப்பனிடத்தில் எல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டேனே, இனி ஒன்றுமே என்னிடத்துல இல்லையே, நான் என்னதான் செய்ய போகிறேன் என்று சொல்லி தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி கூட அவன் மனம் கசந்து அழுது அவன் ஒரு மூலையில் நின்று அவன் எட்டி பார்க்குறான். என் தகப்பனுடைய அங்கே வீட்டில் வேலைக்காரர்களை பார்க்கும் பொழுது தகப்பனாருடைய நினைவு எப்படியா இருக்கிறதுனா, என் பிள்ளை தொலைந்து போனானே, அவன் எப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் அந்த வழி மேலே விழி வைத்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே தன்னுடைய பிள்ளை ஓடி வருகிறதை பார்க்கும்போது அவர் ஓடி கட்டி அரவணைத்து, ஐயோ என் பிள்ளையே நீ இப்படி இருக்கிறாய் என்று சொல்லி அவனை அங்கே வேலைக்காரரிடத்தில் கட்டளையிட்டு அவனை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுத்து பாதரட்சியை புதிதாக கொடுத்து அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து விருந்து வைத்து தன்னோடு கூட அரவணைத்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கூட தந்தையை விட்டு நம்ம தூரம் போனோன்னா கந்தை தான் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கு. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை, நமக்கு எவ்வளவு காற்றை ஆண்டவர் கொடுத்துருக்கார், சுவாசிக்க பலத்தை கொடுத்துருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது காலை வேளையில் எப்படி சூரியன் தேவன் கட்டளையிட்டபடி அது உதிக்கிறதோ அதுபோல நாம் தூங்கி எழுந்த உடனே அவருடைய சமூகத்தை தேடும்போது, ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மையை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்க தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலே பார்க்கும்போது இன்றைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு உண்மையாக நாம் இருக்கும்போது, ஆண்டவரை தேடும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும்போது எந்த குறைகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகமம் அதிகாரத்தில் அவர்கள் 40 வருஷம் அவர்களுக்கு மன்னா என்ற ஆகாரத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து வனாந்தரத்திலே காண்டா மிருகத்துக்கு பலனை கொடுத்து நடத்தினாராம். இன்றைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் ஆண்டவர் நமக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை, சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் பார்க்கும்போது, தேவனே என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்மை விட்டு தூர விலகி போயிருக்கலாம்ப்பா, ஆண்டவரே என்னை ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒரு சில சூழ்நிலை ஏற்றுக்கொள்வீரா என்று சொல்லி என்னுடைய இருதயம் மங்களாய்த்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே இந்த காலை வேளை உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. அந்த இளையகுமாரன் எப்படி தகப்பன் ஆண்டவரே அரவணைத்து கொண்டீரோ அதுபோல் என்ன அரவணைத்து கொண்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் தன் பாவத்தை விட்டுவிடுவனுக்கு ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்குற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு தூர விலகி போயிருந்தாலும் இந்த கடைசி நாட்கள் அப்பா ஆண்டவரே இந்த பூமிக்கு மறுபடியும் வருவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குறுத்திருக்கிறீரப்பா. லூக்கா எழுந்த சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே ஆணிகள் பாய்ந்த கரத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பரலோகத்துக்கு ஏறி போனீரப்பா. ஆண்டு பார்க்கிறது என்ன, அவர் எப்படி போனாரோ அவர் மறுபடியும் திருப்பி வருவார் என்று அந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தோடு உண்மை ஆண்டவரே உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. என் கர்த்தர் அற்புதம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களை வழிநடத்த இந்த உலகத்தின் முடிவு பரியந்த முறை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பமாய் பிட்டு தருவீராக ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் வருகிற ஆண்டவரே நம்முடைய வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஏன்னா நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீ
வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்கள்ல வந்திருக்கிறவங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க கலங்கி வந்திருக்கலாம். சில சிஸ்டர், எல்லாருக்கும் நன்மை நடக்குது சிஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நான் நன்மையே பார்க்கலன்னு சொல்லி நீ கவலையோடு கூட இந்த லைவை பார்த்து அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறா, நான் சித்தமா இருக்கிறேன், நீ சுத்தமா இருக்கிறாயா என்று கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை மற்றும் ஆண்டவர் போஷிக்கிறவர் அல்ல, உங்களை என்னையும் போஷிக்கிறவரா இருக்கிறார். குஷ்டரோகியை மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல, நமக்கும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் வார்த்தையை வாஞ்சியா இந்த லைவ்ல கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உடையான சேற்றில் வாழ்ந்த நம்மளை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுகளோடு கூட அமர வைக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து அல்லேலூயா ஒரு வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். இந்த நாட்கள்ல உங்களுக்கு புரியாத விதத்துல ஆண்டவருடைய சமூகமும் ஆண்டவர் பாதுகாப்பும் உங்களோடு கூட இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய சபைகள்ல என் தேவன் அசைவாட விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே எங்க குடும்பத்துல இன்றைக்கு அசைவாடுங்க, சூழ்நிலையெல்லாம் சாதகமாய் மாற்றுங்க, சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமா இருக்கிறது ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எங்க சூழ்நிலையில அசைவாட முடியும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆதியாகமம் 1:1 எழுதப்பட்டிருக்கிறது, ஒழுங்கின் மேல ஆண்டவர் அசைவானிடும் போது எல்லாம் நேர்த்தியாய் மாறினதா. நம்முடைய குடும்பத்துல கூட பல பிரச்சனைகள் வழியா நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே இது எப்பொழுது மாறும் என்று சொல்லி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாய் முடித்து தருவார். நீங்க வாயை திறந்து சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார், நான் போகிற பாதையெல்லாம் கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லலாம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இந்த போராட்டத்துக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும் சிஸ்டர், இது எப்பொழுது மாறும் என்று சொல்லி நீ கவலையோடு கூட இந்த லைவை பார்த்து யதார்த்தமா இந்த லைவை நீ ஓபன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படாத, டோன்ட் வரி, அல்லேலூயா, மை பிரசன்ஸ் வில் பி வித் யூ, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறார். கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து வருகிற நாட்கள்ல நீ கண்ணீரோடு நன்றி சொல்லுகிற நாட்கள் உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் சாட்சியா மட்டும் அல்ல, அநேகத்தின் அதிகாரியான வைப்பார் சொல்ற தேவ பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க இருதயம் கலங்க கூடாது. பாருங்க, உலகத்துல பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய தேசத்துல அநேக ஒரு 130 கோடி ஜனங்களுக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் தொகை பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. ஆனா கடைசி காலத்துல நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், உன் சந்ததி மேலே நான் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேலே நான் ஆவியை ஊற்றுகிற ஆண்டவரா இருக்கிறார். எல்லா குடும்பத்துக்குள்ள பாருங்களேன், இன்றைக்கு சமீப காலமா நம்ம பாக்குறது என்னன்னா, டிவியை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாலுமே கொரோனா காரியங்கள், ஆக்சிடென்ட், இன்சிடென்ட், பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். டிவி நியூஸை பார்க்கும்போது ஒரே பிரச்சனைகள், தேசங்களை பார்க்கும்போது பிரச்சனைகள், அரசியல்களை பார்க்கும்போது பிரச்சனைகள், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகமா காணப்படுகிறது. பிரச்சனை நிமித்தம் குடும்பத்துல பல குழப்பங்கள். வாழ்க்கையில ஒரு கேள்வி வரும், நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், நான் எனக்கு யார் உதவி செய்வார்கள், இந்த நாள் எனக்கு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி உலகத்துல அநேக பிரச்சனைகள் வழியா கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உங்களில் அநேகர் இன்னைக்கு இந்த லைவை பார்த்து கொண்டு பல கேள்விகளோடு கூட அமர்ந்து இருக்கிறீங்க. எப்படி இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு தெரியல, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன்னு எனக்கு தெரியல, இந்த பிரச்சனை தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி கலங்கி கொண்டு இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு முடிவு எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையில தான் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவரால் ஒரு வியாதி மாற, அந்த வியாதியை தீர்த்து வைக்கணும்னா அந்த மருத்துவர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் காலேஜுக்கு போக வேண்டும். அவர் 2வது வியாதிகள் என்னென்ன டிசீஸ்
எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த வியாதிகளை படிக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதற்கு மேல படிப்பு முடிந்து எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியை தீர்த்து வைக்கிற மருந்துகளை அவர் தருகிறார் கடைசியில. அப்பொழுது பலவீனங்கள் மாறுகிறது. அதே போல ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கொள்ளுங்களேன், மெக்கானிக்கு அவர் A to Z வரைக்கும் படிச்சாதான் அதாவது அந்த பைக்ல என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையில தான் எல்லா பிரச்சனைகளும் மாறும். அவர் சொல்றாரு, நான் முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்னாகப்படல, ஆனா அவங்க வார்த்தையின்படி நான் வலைய போறேன்னு சொல்லும் போது தான் வலை கிழியத்தக்கதான அற்புதங்கள் நடந்தது. அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. வேதத்துல என்ன வார்த்தை பிளஸ்ஸிங் உள்ள வார்த்தைகள் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உபாகமம் அழகான வார்த்தைகள் இருக்கிறது. உன் போக்கையை ஆசீர்வதிப்பேன், வரத்தை ஆசீர்வதிப்பேன், நீ போகும்போது ஆசீர்வாதமா இருப்ப, வரும்போது ஆசீர்வாதமா இருக்கு, நீ மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் காரியங்களை கொடுத்துருக்கு. அது மேல ஆண்டவரை இந்த வார்த்தை எனக்குரியது, ஆண்டவரை எங்க அப்பாவுடைய உரிமை சொத்து எனக்குரியது என்று சொல்லி நீங்க கையை வச்சு ஜெபிக்கும் போது இந்த நாட்கள்ல உலகத்திலேயே பஞ்சம் உண்டானாலும் உன் வீட்டுல மாவு பிசைக்கிற தொட்டியோ என்னையும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? பாருங்க, நாங்க ஒரு நாள் விசிட்டிங் போகும்போது கூட எங்களுடைய காரு எங்களுடைய வேன் வந்து நின்றுச்சு. நாங்கள் ஏறுகிறோம், இறங்குகிறோம், தள்ளுகிறோம், கொஞ்ச தூரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிராஃபிக். அந்த இடத்துல நாங்கள் ஓரமாக அந்த வேனை நாங்கள் ஆம்பி வேனை நிறுத்தி வச்சுட்டோம். மெக்கானிக்கு ஃபோன் பண்ணோம். அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை கிடையாது, ஒரே ஒரு அந்த பிரேக் அழுத்துங்க, அப்புறம் கிளச் அழுத்துங்க, அவ்வளவுதான். அந்த சொன்ன உடனே ஸ்டார்ட் ஆனது. நமக்கு சொல்யூஷன் தெரிஞ்சாலும் எனக்கு படிச்சவங்களுக்கு தான் சொல்யூஷன் தெரியும். அப்போ என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர், இது எனக்கு இதுலதான் பிளஸிங் இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அன்னைக்கு பாருங்க, உலகத்துல அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் தெரியாம யார்கிட்ட போனோம், எனக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் ஒரு முடிவில்லாம இன்னைக்கு ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எத்தனையோ மரணங்களை பார்க்கிறோம், எந்த நேரத்துல மரணம் வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் தான் நமக்கு சொல்யூஷன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது அது தீர்வு உடனே வரல. வாலிப பிள்ளைகள்லாம் ஆகிறது. அதற்கு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் பண்ணணும், படிக்க நம்ம பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பணம் தான் நமக்கு சொல்யூஷன் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு வழியை உண்டாக்குவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்க தான் எனக்கு அரண், நீங்க தான் எனக்கு கோட்டை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு ஆறுதல். ஆண்டவரே, எனக்கு யாரு ஆண்டவரே என்னை சுற்றி என்னை யார் என்னை தள்ளி வச்சாலும் நீங்க தான் தாங்கணும்னு சொல்லும் போது உடைய வார்த்தை உங்களை என்னையும் தாங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? புரிந்தவன் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 அழகா போட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பையாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க. யாராவது ஒருத்தவங்க நல்லா வாசிக்கும் போது யோவான் 14:1 போட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். பிரச்சனை வரும்போது நம்ம எதையுமே யோசிப்பதில்லை. நமக்கு கண் முன்னாடி தெரியுது பிரச்சனை மட்டும்தான், கவலை மட்டும்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல சொல்ல இருதயம் கலங்கக்கூடாது. ஏன்னா நீ என்னிடத்துல விசுவாசமா இரு, என்னிடத்துல விசுவாசமா இருக்கும் போது உங்களுடைய இருதயம் கலங்காது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? வசனம் இருக்கிற இடத்துல விசனம் இருக்காது, விசனம் இருக்கிற இடத்துல வசனம் இருக்காது. அப்படியா ஒரு காரியங்களை சொல்லுவாரு. உலகத்துல இப்படி வைத்துக் கொள்ளுமே, 10வது படிக்கிற பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு ஒரே கலக்கம். என்ன கலக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை 10th முடிச்ச உடனே நம்ம என் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா +1 தான். நம்ம சில காரியங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப் என்ன குரூப் கிடைக்கும். அடுத்து +2 முடிச்சிருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். என்ன கலக்கம்? அந்த பிள்ளைங்களை எந்த காலேஜில் நம்ம சேர்க்கறது என்று சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் போகும்போது என்ன ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு கலக்கம். ஆண்டவர் சொல்லுகிறா, உன் இருதயம் கலங்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுகிறார். இருதயம் கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சனமே, உன் இருதயம் கலங்கக்கூடாது. அல்லேலூயா சொல்கிறவர் யார் தெரியுங்களா? உங்க இருதயத்தை படைத்த ஆண்டவர். நல்ல ஒரு கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? உன் இருதயம் கலங்கக்கூடாது சொல்கிறவர் யாருன்னா, உங்க இருதயத்தை படைத்தவர். உன்
இருதயத்தை உண்டாக்கினவர், உன் இருதயத்தின் நிறைவுகளை அறிந்திருக்கிறவர், உன் இருதயத்தில் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். வேற யாராவது இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு நினைச்சீங்களேன், நம்மளாம் அசட்டையா நம்ம எடுத்துப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை படைத்த ஆண்டவர் உன் இருதயம் கலங்காது இருப்பாக. இருதயத்தை படைத்து உங்களை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷ முகத்தை பார்க்கிறான், நானும் மகளே மகனே உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறேன். வேதத்துல ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாம் ஆண்டவர் மறைத்து போயிட்டாரு பயந்து கதவை பூட்டி இருக்கிற இடத்துல உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. உங்க இருதயம் கலங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் போகிறேன், பிதாவின் வீட்டிற்கு நான் போகிறேன், நான் உங்களுக்கு அங்க போய் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் போகிற இடத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லணும், என் வழியை அறிந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு அவர் தான் எனக்கு ட்ரூத், அவர் தான் எனக்கு எல்லாமே. நீங்க வாயை திறந்து அந்த வார்த்தையை அறிக்கப்படும் போதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய என்னை விடுதலையாக்குறது. அதனாலதான் தாவீது சொல்றார், மிகுந்த செல்வத்தில் கலிகுறுவது போல உடைய வார்த்தையில நான் கலிகுறுகிறேன். நான் பரதேசியாய் தங்கும் வீச்சிலே உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அப்ப ஆண்டுடைய வார்த்தை நமக்கு போதும். அப்ப பாத்தீங்கன்னா அழகா அந்த வசனத்துல கலங்கின சீஷர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் என் வழி, நான் தான் சத்தியம், உனக்கு எல்லாமே, உலகத்தின் முடிவு படி நான் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல ஒரு ஆமையை சொல்லுவோமா? அன்றைக்கு யார் உள்ளத்துல கலக்கம் வரும் தெரியுமா? உன்னையோட சொல்ற மாதிரி தேவனிடத்துல விசுவாசம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும்தான் கவலை வரும், கலக்கம் வரும். அவர் என் கூட இருக்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் மாய்வேன், மதிலை தாண்டுவேன் தாவீது சொன்னாரு. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். விசுவாச வார்த்தைகளை பேசணும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பேன். விசுவாசிக்கிறவன் பதனான் என்று எழுதிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல நம்ம எந்தெந்த காரியத்தோ கேட்டு பயந்து போகக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? கர்த்தரிடத்துல விசுவாசமாயிரு. அதான் சொல்ற, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? அப்பொழுதுதான் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்ல உனக்கு அருளை செய்வார். எப்பொழுதுமே சோர்ந்து போய், எப்பொழுதுமே உடைக்கப்பட்டு இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், நான் போகிறத பார்த்து ஆண்டவரே எனக்கு பயம், அதெல்லாம் இல்லை. நீங்க விசுவாசித்தால் எப்படி ஆண்டவருடைய மகிமையே ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க வல்லமையிலோரா இருக்கிறான். நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? நிறைய பேர் எனக்கு நிறைய போன் கால்லாம் வரும். அப்ப பாத்தீங்கன்னா இருதயத்துல வேதனையோடு கூட அங்கலாய்த்து என்கிட்ட சொல்லி, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிற காரியங்களை நான் உங்ககிட்ட ஒன்னே சொல்லுவேன். ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க விசுவாசித்தா போதும் சிஸ்டர், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். கையை தட்டி நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? அவர் அல்லேலூயா. காற்று இருக்காது, மழை இருக்காது, அப்பா சொல்லுவார், ஏய் வாய்க்கால வெற்று, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் தண்ணீரை புறப்பட பண்ணி உனக்கு அற்புதத்தை செய்வேன் சொல்றாரு. இந்த காலை வேளை லைவ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விசுவாசமா இருக்க. எனக்காக ஆண்டவர் செய்வாரு. எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? அப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய அல்லேலூயா வல்லமை என் மேல உண்டு. அவருடைய ரத்தம் என் மேல பூசப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகளை நீங்க கடந்து வரும்போது அப்பா உங்களை அழகா நடத்துவார். பாருங்க, நிறைய நான் காரியங்களை பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கிறிஸ்தவர்கள் தான், நல்ல செபிக்கிறவங்க தான். ஆனால் சில சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசத்தை தளர்ந்து போகிறத நான் பார்ப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், நீ கலங்கக்கூடாது, உன் இருதயம் துவளக்கூடாது, உன்னை அழைத்தவர் பெரியவர். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஊழியங்கள், எத்தனையோ விசுவாசத்தை சோர்ந்து போகிற காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் ஒன்னே மனுஷனை தேடி போகவே மாட்டோம். முழங்கால் படிக்கிட்டு எங்கள் ஜபரூமில் போய், அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரியும்ப்பா. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆண்டவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாதையெல்லாம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆமே. நீங்க வாயை திறந்து சொல்லணும், என் யுத்தத்தை கர்த்தர், ஆமே, என் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சும்மா இரு, நீ அமர்ந்திருந்தா போதும், உனக்கு யுத்தம் செய்வேன். சஞ்சலம் தவிர்த்து என் வாழ்க்கையில ஓடி போவோம், நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில இருக்கும். அப்படிப்பட்ட இழந்தவைகளை கர்த்தர் எனக்கு திருப்பி சகலத்தையும் திருப்பி கொடுக்குற அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அன்றைக்கு பாருங்க, தாவீது யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போகும்போது திரும்பி வரும்போது அந்த வீடை காணோம், மனைவி பிள்ளைகள் யாருமே காணோம். அப்படியே ரொம்ப ஒடுக்கப்பட்டாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கலக்கங்கள் வந்திருக்கலாம், ஆனா அவன் தேவனிடத்துல விசுவாசமா இருந்தார். முழங்கால் படிச்சு யாருக்கிட்டையும் போல, ஆண்டவரே இப்படின்னு சொல்லும் போது அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ற உங்களுக்குள்ள குறித்து என்ன நினைக்கிறாரோ ஆண்டவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 11:1 வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமா இருக்கிறது.
அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, யாரெல்லாம் சாட்சி பெற்றதுன்னா விசுவாசத்தினால ஆபேல் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி பெற்றார் பார்க்கிறோம். அதே போல விசுவாசத்தினால ஏனோக்கு சாட்சி பெற்றார், விசுவாசத்தினால நோவா சாட்சி பெற்றார், ஆபிரகாம் சாட்சி பெற்றார், சாராள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசனால தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியுமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில நல்ல விசுவாசத்தை அறிக்கைப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் நம்புகிற ஆண்டவரே. அப்ப விசுவாசத்தை அறிக்கை பண்ணோம். வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தரை உங்களை உண்டாக்கினது ஏதோ தற்செயலா ஆண்டவர் உங்களை உண்டாக்கலைங்க. அல்லேலூயா. நீங்க ராஜாக்களோட அமரும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்ன அவர் வார்த்தை மூலம் ஆண்டவர் டிவைன் கனெக்ஷன்ல உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? மனிதர்கள் உங்களை தேடி வருகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஏன் இந்த தாமதம் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். தாமதம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பல சூழ்நிலைகள் வழியா கடந்து வந்திருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து அநேக கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், சிலுவை உபதேசம் கெட்டு போகிறதுக்கு என்னவா தெரியுமா? பைத்தியமா தெரியுமா? ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் தான் தேவ பலனா தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அந்த பைத்தியங்களை தெளிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு ஒரு கரங்களை தரார். நல்ல கையை தட்டி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? உலகத்துல எத்தனையோ மார்க்கத்தார் வாழ்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது அவங்க அது அவங்களுடைய வாழ்க்கைலாம் எப்படின்னா முடிந்து போகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் வரும்போது இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னு சொன்னா அது தேவனுடைய கிருபையில மட்டும்தான். எத்தனை பேர் ஆல்ரெடியே சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு சூழ்நிலை வரும்போது மனிதனை தேடி முதல்ல ஓடாதீங்க. எனக்கு அந்த மனிதனால அந்த சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லி ஓடாதீங்க. ஒரு பணம் பற்றாக்குறையின் போது பேங்க் அந்த லோன் கிடைக்குமான்னு சொல்லி ஓடாதீங்க. ஏசு அல்லேலூயா ஆமென் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். முதல்ல ஒரு மனுஷனை தேடி போகிறதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணா, முழங்கால் படிச்சு ஆண்டவரை இந்த இடத்துக்கு போறேன் உங்க சித்தமா, இந்த காரியத்துக்கு போறேன் உங்க சித்தமான்னு ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதுதான் வார்த்தையினாலதான் விசுவாசம் வளரும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, பேதுருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இயேசு பண பிரச்சனை கூட வழியை வைத்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் மட்டும் வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. பாருங்க, பண பிரச்சனை பேதருக்கு வருகிறது. அவர் வந்து ஆண்டவரிடத்துல வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எல்லாரும் எங்களை கேட்கிறாருங்க. என்ன கேட்கறாங்கன்னா, உங்க எஜமான் டேக்ஸ் பே பண்ணலையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஏசு கிட்ட பணம் இருந்ததா என்னன்னு தெரியாது. ஆனா பேதுரு அந்த காரியத்தை சொல்றாரு. ஆனா பேதுரு கிட்ட பணம் இருந்ததா அதுவும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடல்ல ஒரு தூண்டில போடு, மீனை பிடி. அந்த மீனை பிடிக்கும் போது அது வாயிலிருந்து ஒரு நாணயம் வரும். அதை என்ன பண்ற, எடுத்து உனக்கும் என்ன பண்ற, எனக்கும் டேக்ஸ் பே பண்ணுன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பேதுரு வெறும் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னா மீன் பிடிக்கிற தொழில் மட்டும்தான், வலையின் அறிவு மட்டும்தான் பேதுருக்கு தெரிஞ்சது. ஆனா என் ஆண்டவர் உன்னுடைய தேவைகளையும் சரி, நீ நினைக்கிற காரியங்களையும் சரி, உன்னுடைய வாழ்க்கை நீ யோசித்துட்டு இருக்க காரியங்களும் சரி, ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையில்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த லைவை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். நம்முடைய தேவைகளும் தெரியும், நம்ம கஷ்டங்களும் தெரியும், நம்முடைய போராட்டங்களும் தெரியும். எல்லாவற்றுக்கும் அவர் மட்டும்தான் தீர்வு. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் சொல்றாரே உனக்கு செய்வேன்னு நீங்க அவிசுவாசமா இருக்கக்கூடாது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் நீதிமான் என்று சொன்னா விசுவாசனால்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதுவரைக்கும் செய்த ஆண்டவர் இனியே செய்வாரா செய்ய மாட்டார். எனக்கு செய்வார்னு சொல்றவங்க யாராவது விசுவாசமா இருப்பீங்கன்னா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அதே போல பாருங்க, யோசபாத் ராஜா, நான் விசுவாசத்தை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை குறித்தும் உங்கள்கிட்ட போதித்து கொண்டிருக்கிறேன். அதை கொஞ்சம் கவனமா கேட்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் முடியும் போது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துல யாரை நிறுத்துவாங்க? யுத்தத்துல யாரை நிறுத்துவாங்கன்னா, யுத்தம் தெரிந்தவர்கள், போர் வீரர்கள், அவங்களதான் முன்னாடி நிறுத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைட்டி வாரியர்ஸ் அவர்களை நிறுத்துவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், டே யுத்த வீரர்களை நீ நிறுத்த வேண்டாம், பாடுகிறவர்களை முன்னாடி நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்துல ஜனங்களை பார்த்தா இது பைத்தியமா தான் தெரியும்.
பாடுறவனை போய் ஒரு யுத்தத்துக்கு முன்னாடி நிறுத்தினா, பாட்டுக்காரனை நிறுத்தினான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, அந்த யுத்தத்துல ஆண்டவர் பாடுகிறவளை நிறுத்த சொன்னார். அவங்க விசுவாசமா பாடின போது என்ன நடந்ததுன்னா, பாடும் போதே எதிரிகள் வெற்றுண்டு அவங்க என்ன பண்ணாங்களா, விழுந்தாங்களா. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு 1000 வழிகள் உண்டு. நமக்கு எந்த வழியும் தெரியனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில தடைபடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்ல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒரு சூழ்நிலைகள் வித்தியாசமா வருகிறதா, ஆண்டவரே அப்படின்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு மெலோடியா உங்க பிரேயர் உங்க போய் பாட்டு பாடுங்க, உங்க மனசை விட்டு பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாட்டல பாடுங்க, விசுவாச வார்த்தைகளை வாசிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்குறத உடைய சரீரத்திலையும் ஆவியிலையும் உணர்வீங்க. நல்ல ஒரு ஆவின்னு சொல்லுவோமா? அப்போ நம்முடைய ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். வேதத்துல மத்திய 24 சொல்லுகிற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமோஸ்ல சொல்லுகிற காரியங்கள், எரேமியால தீர்க்கதரிசனம் சொன்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் பாதுகாக்க ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான். அவர் ஆமேன்னு சொல்லுவோமா? உட்கார்ந்து நேரம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ வேதத்தை வாசிங்க, ஒரு 10 அதிகாரத்தை வாசிங்க, வசனங்களை வாசிங்க, அதை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், வழியே தெரியாதவர்களுக்கு கூட நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். உலகத்துல அவங்க வீட்டுல பிரச்சனைனா கர்த்தர் நம்மள வீட்டுல பிரச்சனையை அனுமதிக்க மாட்டார். ஏன்னா உங்க வீட்டுல கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீங்க எல்லாவற்றிலையும் சுகித்திருப்பீங்க. நாங்க அடிக்கடி விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஜபமே என்ன தெரியுங்களா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு பிரியமா செய்த அவன் ஆத்துமா வாழுமா. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது கலக்கம் வருகிறது பாருங்க. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 20:1-3 நீங்க வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க யுத்தம் செய்ய போகும்போது நான் உங்க கூட இருப்பேன். அவ்வளவு அழகான காரியங்க பாருங்க. அன்றைக்கு யுத்தம் செய்ய எல்லாம் போறாங்க. ஆண்டவரே என் கூட யார் வருவா? ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்போது ஓடி போயிடுவானுங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எவன் ஓடினாலும் சரி நான் உங்க கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்க்கையில் யுத்தம் வருகிறதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உன் கூட இருக்கிற கர்த்தர், கலங்காத, உன் தேவைகள்லாம் நான் சந்தித்து உன் கூட இருப்பேன். இந்த நாட்கள்ல ஆண்டவரே நான் கடன்ல இருக்கிறேனே, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னைக்கு சந்திக்கப்படும், ஆண்டவரே இதுல நான் மாட்டி தவிக்கிறேன், நான் என்னைக்கு வரும்? இன்னைக்கு வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா அவனை விடுதலை ஆக்குறத அவன் ஆவியில உணர முடியும். கையை தட்டி நல்ல ஒரு ஆவின்னு சொல்லுவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் அந்த பூமியில இல்லைங்க. யாத்திராகம் பாருங்க 14:14 நீங்க வாசிக்கும் போது அழகா சொல்லுவார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாராம். யுத்தம் எனக்கு எத்தனையோ ஜனங்கள் அந்த யுத்தம் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்றார், சும்மா இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாயை திறந்து அறிக்கை இடணும். நான் மனுஷனு கூட போராட மாட்டேன் ஆண்டவரை, இந்த பலவீனத்தோடு கூட நான் போராட மாட்டேன், இந்த காரியத்தை நினைத்து நான் அழுவ மாட்டேன், இந்த காரியத்தை நினைத்து புலம்ப மாட்டேன். ஏன்னா என்னை அழைத்தவர் நீர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர். அதனாலதான் அழகா சொல்றது, மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷன் குமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி யோபில நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில சொன்ன கடைசி வார்த்தை என்ன? அழகா முடிந்தது. நம்ம நினைப்போம் ஆண்டவர் சிலுவையில எல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் ஜீவன் முடியல. ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்லுவார், துக்க நாட்கள் முடிந்து போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் நான் கடைசி வாரத்துல நின்று கொண்டிருக்கிறேன். நான் புதிய மாதத்துல கடந்து வரும்போது உலகத்துல என்ன நடந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கையை தட்டி நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஆண்டவர் உன் யுத்தங்களை, உன்னுடைய பிரச்சனைகளை, உன் போராட்டங்களை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய அவமானத்தை அவர் சிலுவையில ஜெயித்து முடிச்சுட்டார். நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? இந்த காரியத்துல ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவார். இந்த காரியத்துக்காக பல வருஷங்களாய் நீ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற, இந்த காரியத்துக்காக கண்ணீர் விடுகிற, இந்த காரியத்தை யாரு இதை எடுத்து செய்வாங்க, யார் இந்த காரியத்துல என்னை பலப்படுத்துவாங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், டோன்ட் வரி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்படியா இருக்கிறேன்னா யெகோவா ஈராவே இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. இன்றைக்கு அல்லேலூயா தேசங்கள்ல புலம்புகிறத பாக்குறோம், யுத்தம், கொரோனா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பாதுகாப்பு உன் கூட இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர்? அப்ப நீங்க கலங்காத. 3வது யாக்கோப்பு அல்லேலூயா எதற்கு கலங்கினான்னா வாசிங்க. ஆதியாகமம் 34:30-60 வாசிங்க.
பாருங்க, யாக்கோப்பு வாழ்க்கை கலக்கம், அவமானம். நீங்க இது வீட்டுல நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க, நோட்ல எழுதி வச்சுங்க, இந்த வசனங்கள்லாம் எழுதி வச்சுங்க. நமக்கு ஷார்ட் நேரம் இருக்கிறதுனால முடிக்கணும். பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இது ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியா பிடிக்கணும். உறுதியா பிடிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு. பாருங்க, ஏழைகள் வந்து பணக்கார தேடி தான் போவாங்களாம், வியாதியஸ்தன் டாக்டரை தேடி போவாங்களாம், ஒரு சாதாரணமான மக்கள் தலைவர்களை தேடி போவாங்களாம். ஒரு பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறியோர்களை ஒரு நாளும் தேடி போக மாட்டாங்க, சிறியோர்கள் பெரியவர்களை தேடி போவாங்க. ஆனா இங்க அழகா போட்டிருக்கிறது, விசுவாசிக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த லைவ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் உங்களை தேடி வருகிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? யாரெல்லாம் என் நாமத்தை உயர்த்துகிறாங்களோ, யாரெல்லாம் என் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றார், நீ என்னை தேடி வரவே வேண்டாம், நாமத்தை உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமத்தை உடையவரா இருக்கிறார். இதுதான் விசேஷித்தவர்கள். நம்மை தேடி வருகிற தெய்வம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்க வீட்டுல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்க கணவனுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உடைய எதிர்காலத்துல, உடைய பிசினஸ்ல, உடைய பலவீனத்துல, இது எப்ப ஆண்டவரே நடக்கும்னு சில காரியங்களுக்காக குழம்பி அழுது செபித்து கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த காரியத்துல என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதே போல நீங்க 2 நாளாகமம் 16:9 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது அழகா எழுதியிருக்கிறோம். நீங்க எழுதி வச்சு வாசிங்க. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன பண்ணுதான் உலாவி வருகிற கண்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கண்கள் எப்படின்னா பூமியில நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்குது, எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர். அதனாலதான் வனாந்திரத்துல ஆகா கடந்து போகும்போது ஆகாது அவர் சொல்றார், நீர் என்னை காண்கின்ற தேவன். அவளுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து நம்மளை பார்க்கிறார் என்று சொல்லி அவ கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த ஊற்று அவளுக்கு தெரியல. அவ போராடி கொண்டிருக்கிறா, அவ இடுப்பு நொறுங்க அழுது கொண்டிருக்கிறா. அப்ப ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்யும் போது அவர் சொல்றார், நீர் என்னை காண்கின்ற தேவன். எனக்கு ஆண்டவர் எதை பார்க்கிறாருங்க? உங்க உத்தம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பூமியில எப்படி பார்க்கிறார்னா, படித்தவனை பார்க்கல, அழகா இருக்கவனை பார்க்கல, அதற்கு பதிலாக ஆண்டவர் உத்தமர்களை பார்க்கிறார். அதனாலதான் அழகா போட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாம் சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீ உத்தமனா இருன்னு சொல்லுவார். அது ரொம்ப கடினமான காரியம், உத்தமமா இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்காக வார்த்தைகளை பற்றி கொண்டு விசுவாசமா அறிக்கையிடுவோம் மட்டும்தான் கர்த்தருக்கென்று உத்தமமா வாழ முடியும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு உலகம் திறமசாலிகளை தேடுகிறது, பலசாலிகளை தேடுகிறது. அவர் யாரை தேடுகிறார் என்று சொன்னா, பரிசுத்தவான்களை தேடுகிறார், அவர் பயந்தவர்களை தேடுகிறார், அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவரா இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? உத்தம இருதயத்தோடு அமர்ந்து வாஞ்சியாத வார்த்தையை லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வல்லமையை நான் உனக்கு தர போறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஐ வாண்ட் டு ஷவ் சோ பவர். ஆமென். இந்த காலை வெள்ள ஆண்டவர் வல்லமையை தர போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் அவருடைய வல்லமையை காண விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு அவர் வல்லமை கொடுக்க விரும்புகிறார். He is ready. God is ready. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு வல்லமை இருக்கிறது, அது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க இந்த காலை வேளை நான் விரும்புகிறேன். ஆண்டவர் அதிசயம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரை நான் உத்தமமா இருக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, இது வித்தியாசமா, ஆனா நான் உத்தம இருதயத்தோடு பின்பற்றுவேன்னு சொல்லணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதே போல பாருங்க, விசுவாசத்தோடு ஆண்டவர் எரியோக்கு வழியா போகிறார். ஒரு ஆள் கூட கூப்பிடலங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எதுவுமே அவன் வாழ்ந்து பின்னாடி போறானுங்க, அத்தனை பேர் போறாங்க. ஆனால் எரியோ தாண்டி போகும்போது கண்ணு தெரியாதவன் இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கண்ணு தெரிஞ்சவன் இயேசுவேன்னு கூப்பிடலையாம். கண் இருந்தவனுக்கு செய்யாத அற்புதத்தை கர்த்தர் கண் இல்லாதவனுக்கு செய்தாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட போறீங்க? உட்கார்ந்து இருக்கிற நாம லைவ பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு சொல்லும் போது அந்த நாமத்துல விடுதலை, இயேசுவேன்னு சொல்லும் போது அந்த நாமத்துல அல்லேலூயா சுகம், இயேசுவேன்னு சொல்லும் போது அந்த நாமத்துல சத்துரு நடுங்குவான். இயேசுவேன்னு சொல்லும் போது முழங்கால் அல்லேலூயா மடங்கம், முழங்கால் முடங்கென்று இருக்கிறது. இன்னைக்கு அல்லேலூயா
நீங்க எப்படி அல்லேலூயா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தருகிறார். இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னா அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி நான் வேதம் சொல்லுகிறது, அது வித்தியாசமான இருதயமா திருக்குள்ளது அப்படியெல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசுமா, ஆனா உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனை கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் என் பிள்ளைகள் நல்ல ஊழியக்காரங்களா மாறணும். என் பிள்ளைங்க ஆண்டவரே இந்த கடைசி நாட்டுல சத்ருவானவன் என் பிள்ளைகளை எந்த காரியத்துல பயன் பண்ணாதபடி என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி நீங்க என்ன பண்ண ஜெபம் பண்ணோம். உலகத்துல பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா உலகத்துல எத்தனை போஸ்டிங்ல இருந்தாலும் ஒரு பிரசிடென்ட் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட்டுக்காக ஊழியக்கார் ஜெபிக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது ஊழியக்காருக்காக பிரசிடென்ட் ஜெபம் பண்ணக்கூடாது. அதனால தான் அழகா சொன்னாரு, என் நாமம் தெரிவிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது சேமத்தை கட்டளையிடுவேன். ஒரு அலிலியா சொல்லுவோமா? உலகத்துக்கு நன்மை உண்டாகனா நாமம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான். உலகத்துல சேமம் உண்டாகனா தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்துல இருக்கிற மதிப்பு ஒரு நாளும் குறையக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் அழகா போடப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிப்பது உண்டு, வெறும் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவ்வளவுதான். ஜபத்துல இன்னும் நிறைய பேர் இங்கிலீஷ்ல எஸ் லார்ட் ஓ லார்ட் அதெல்லாம் செல்லாது. ஆண்டோடைய சமூகத்துல நல்ல பல மணி நேரங்கள் செலவு பண்ணுங்க. ஆண்டவரே நிறைய நேரங்கள்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாட்கள் நம்ம நேரத்தை செலவு பண்றோம். ட்ரெஸ் பண்ண நேரம் செலவு பண்றோம், பல காரியங்களுக்கு. ஆனா ஜபத்துல உட்கார நேரமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. வாஞ்சியா இருக்கணும், தாகமா இருக்கணும், ஆசையா இருக்கணும், முழங்கால் படிக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மதியான வேலையில நாம நோக்கி கூப்பிடுவேன். நாளைக்கு ஒரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒரு அலேலியா சொல்லுவோமா? நல்ல ஒரு அலேலியா சொல்லுவோமா? பாருங்க, நிறைய காரியங்கள் பிள்ளைகளை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 தான் ஜெயம் எடுக்க முடியும். when we pray God's work. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கூடி இருக்கிற இடம் அசையும். everybody has to prayer. உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா நேரங்களை செலவு பண்ணுங்க. நேரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உங்க ஜெபம் உங்க குடும்பத்துக்கு ஹல்லேலூயா உயரமான வேலைன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேல் எப்படியா உமக்கு முன்பாக பிழைப்பான். ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு, 20 வருஷம் குழந்தை இல்ல, ஆனா கர்த்தர் தந்தாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தையை அறிக்கையிடுங்க, விசுவாசமா இருங்க, உத்தம இருதயத்தோடு அவரை பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகையில நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு போடப்படவில்லை, ஆனா ஆண்டவர் இருக்கிறவரா இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை நடத்துவார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி. எத்தனை பேர் இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க, அவங்க மட்டும் அவன் லைவ பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா அந்த இடத்துல முழங்கால் படிடுங்க. வீடுகள்ல முழங்கால் படிச்சு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இந்த வேலை கூட எங்க விசுவாசத்தை வர்த்திக பண்ணுங்கப்பா. ஆபிரகாம் விசுவாசித்தார், நீதியா எண்ணப்பட்டது. மலட்டு கர்ப்பமா இருந்த ஆண்டவரே அந்த சாராளுக்கு ஆண்டவரே அந்த கர்ப்பம் கூட செத்து போச்சு. ஆனா அவ விசுவாசமா இருந்த போதுதான் ஆண்டவரே அந்த கர்ப்பமே உயிரடைந்ததுப்பா. அதே போல வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் விசுவாசமாய் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டாங்கப்பா. நீங்க கண்களை மூடி கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில நான் ஒரு நாள் துவண்டு போகாதபடிக்கு என்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்க குறைகள்லாம் நிறைவாகட்டும். என் கடன் பிரச்சனை மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும், என் அவமானங்கள் மாறட்டும். எந்த இடத்துல நான் தலை குனித்து இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறனோ ஆண்டவரே, அந்த இடத்துலயே என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. நல்லவராமே சொல்லுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில ஒரு நாள் தடைபடாது. அவர் செய்கிற காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்படியே ஹல்லேலூயா. வாயை திறந்து கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பெருக பெருக கர்த்தருடைய கிருபை வாழ்க்கையில பெருகுமா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று இருக்கிறது. ஆண்டவரே
அந்த வார்த்தையை கேட்ட தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அதிசயமா இன்னைக்கு நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைங்க சொல்லணும், சிஸ்டர் இந்த வார்த்தையை நான் கேட்டேன், நான் கேட்டேன், அந்த வார்த்தையின்படி நான் நடந்தேன், அந்த வார்த்தையின்படி விசுவாசமா இருந்தேன், நான் உத்தம இருதயத்தோடு இருந்தேன், நீங்க பேசின அந்த வார்த்தை மூலம் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வருகிற நாட்கள சபையில கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கண்ணீரோடு ஒரு சிலர் ஜெபித்து கொண்டிருக்கிறதை நாவில பாக்குறேன். இந்த காரியத்துக்காக பல வருஷமா பல மாதங்களா ஜெபித்துக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உன் வீட்டுல அந்த அற்புதத்துக்கு வாசல்கள் திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வராமே சொல்லுவோமா? இன்னைக்கு வாசல்கள், இரும்பு தாழ்பார்கள், அல்லேலூயா, கர்த்தர் திறக்கிறா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாம என் வசனத்தை நீ கை கொண்டபடினால இன்றைக்கு கர்த்தர் உன் குடும்பத்துல எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த வார்த்தை கொண்டிருக்கிற தேவ சின்னமே இன்னைக்கு வாசல்கள் எப்பத்தான் என்று சொல்லி திறக்கப்படுவதாக. எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.